தனியாருக்காகவா அல்லது ஆசிரியர் அல்லது மாணவர்கள் நலனுக்காகவா? குறிப்பாக நீங்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் தான் ஏழைகளில் அதிகம், அவர்கள் காசு கொடுத்து படிக்க முடியுமா என்ற கேள்வி அவருக்கு நீங்கள் கேட்க வேண்டும். துணை வழி எல்லாம் இருந்து நீங்கள் செய்தால் ஒழிய நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவதில் மிக மிக கடினமான வேலை. நீங்கள் அடுத்து இந்த புக்கே கூட ஜாக் வெளியீடாக வர வேண்டும். உங்களுடைய ஒரே கோரிக்கை இந்த சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்பதில் இருக்க வேண்டும். ஓயாத போராட்டமாக இருக்க வேண்டும். தடியடிக்கு நீங்கள் அவர் சொன்னார் சிறை செல்ல தயார், சிறை செல்ல வேண்டும், நிச்சயமாக சிறை செல்ல வேண்டி இருக்கும். நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லி இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஸ்டாலினை சேலஞ்சு பண்ண ஒரே பிரிவினர் சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தான். 105 நாட்களாக தொடர் போராட்டங்களை செய்து வருகிறார்கள்.